நில்லு. இங்க வந்து என்ன ரவுடித்தனமா பண்ற? மரியாதையா சொல்ற, வெளியே போயிடு. அடியே கப்ப கிழங்கு. இந்தாங்க தம்பி, நீங்க போக தம்பி. பிரியா, கட்டையால அடிப்பேன். இப்ப சொல்லு, ஸ்ரீரங்க சின்ன தாயின்னு திருச்சி என்ன டெல்லியே கேட்கும். இந்த காநாடு காத்தமுத்து தேவர் பரம்பரை ஒரு காதலை சேர்த்து வச்சு சாதனை படைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் நம்ம டங்கு வர அத்துருவாங்க. வணக்கம். வாங்க மேடம், உட்காருங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லுங்கம்மா. ராஜுங்கிற பணக்காரரோட பையன் அருண் அத்துமீறி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேலைக்காரங்க எல்லாம் அடிச்சு போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். அப்படியா? ஆமா. உடனடியே அவங்கள கண்டுபிடிச்சு என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைங்க சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நான் வரேன். வாங்கம்மா. இன்ஸ்பெக்டர், எஸ். அதே கம்ப்ளைண்ட் தான். ஆனா குற்றவாளி யாருங்கிறதுல ஒரு சின்ன திருத்தம். உட்காருங்க. நோ, அந்த சேர்ல நான் உட்கார மாட்டேன். அவங்க பொண்ணுதான் என் பையனை மயக்கி இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. என்ன சார் சொல்றீங்க? அது அவங்க பரம்பரை பழக்கம் சார். நெஞ்சில மச்சத்தோட பொண்ணு வேணுங்கிறானே அந்த ப்ரொஃபசரு. நெஞ்சு இருந்தா மச்சம் இல்ல, மச்சம் இருந்தா நெஞ்சு இல்ல. என்ன பண்ணலாம்? இது அந்த பைத்தியக்கார பொண்ணு குமுதினி தானே? கரெக்ட். நெஞ்சு இருக்குது, ஆனா மச்சம் இல்லையே. இந்த பொண்ணை மட்டும் அவனுக்கு கட்டி வச்சிட்டா ப்ரொஃபசர் காலி. மச்சத்தை வைக்கணுமே. ஐடியா, வச்சிடுறேன். அடி குமுது, எழுந்தடி. வெளியில பனி கொட்டுது, என உடம்பு குளிருக்கு தாங்குமா? உள்ள போய் படு. ஓடினா என் உடம்பு எல்லாத்துக்கும் தாங்கும். என்னங்க இது? வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இது என்ன சிலுமிஷா? பேசாம படுத்துங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன இப்படி சொல்றா? பொண்ணுக்குதான் பைத்தியம்னா கொண்டாட்டிக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. பிரபல நடிகை காயத்ரியின் மகள் பிரியா என்ற பெண்ணை நேற்று முதல் காணவில்லை. உயரம் 5 அடி 3 அங்குலம், வயது 20, மாநிலம் கோவையை சேர்ந்த அருண் என்ற வாலிபர் கடத்தி சென்று விட்டதாக புகார் வந்துள்ளது. குற்றவாளியை கண்டால் தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி: கண்காணிப்பாளர், காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகம், எழும்பூர், சென்னை 8. போலீஸ் என்ன குற்றவாளின்னு முத்திர குத்தி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஜென்மத்துல நம்மளால ஒண்ணு சேர முடியாது. ஆனா ஒண்ணு பிரியா, அவங்களை பகைச்சுக்கிட்டு நம்மளால சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல.
உன்னால உன் மனசை மாத்திக்க முடியாதுன்னா தாராளமா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அடுத்த நிமிஷம் எல்லாம் செத்து போயிடுவேன். சாகிறதுலயும் ஒரு அர்த்தம் வேணும்டா. நாட்டுக்காக சாகலாம், நியாயத்துக்காக போராடி சாகலாம். ஆனா இந்த பொண்ணுக்காக உயிரை விடுறாங்கறியே முட்டாள். ஒரு முட்டாள காதலிச்சிருந்தா கூட நான் ஆதரிச்சுப்பேன். ஒரு அயோக்கியனோட வாரிசை போய் காதலிச்சிருக்கே. காதலிக்கலாம்டா. நீ சமுத்திரத்துல மீன் பிடிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போய் ஒரு சாக்கடையில மீன் பிடிச்சிருக்கேடா. இத பார், நினைக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கோ ஒரே மனசு தாண்டி ஆண்டவன் கொடுத்திருக்கான். உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ அவனை மறந்துடு. அது ரூமை சுத்தி அருண் போட்டோவை ஒட்டி வச்சுக்கிட்டு அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கு. ஒரு வா சாப்பிடுன்னு சொன்னமா, அதுல விஷத்தை கலந்து கூட சாப்பிடுறேங்குது. செக்ரட்டரி, அந்த ரூம்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு பெயிண்ட மாத்திருங்க. உங்க அம்மா பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. உங்க காதலோட ஆழம் தெரிஞ்சுதான் நான் வாட்டர் பெயிண்ட் அடிச்சு வச்சேன். உங்க காதல் நிறைவேறணும்னா உண்ணாவிரதம் இருந்து நீங்க சாதிக்கிறதை விட உறுதியோட இருந்து சாதிக்கிறதா மேல்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. பிரியாவை என்னால மறக்க முடியலடா. புரியுதுடா. எங்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை இல்ல, மத பிரச்சனை இல்ல, அந்தஸ்து பிரச்சனை இல்ல. இருந்தாலும் பெத்தவங்க எதிர்க்கிறாங்க. அதான் ஏன்னு தெரியல. விஷயமே இல்லாம இவ்வளவு கடுமையா எதிர்ப்பாங்களா? சம்பந்தமே இல்லாத அந்த ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருக்காங்கன்னா சத்தியமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கதை இருக்குன்னு அர்த்தம். அது என்ன கதை? அதை நீ கண்டுபிடி. என்ன யோசிக்கிற? உங்க அப்பாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? நேத்து வரைக்கும் நாம ரெண்டு பேரும் காதலர்கள். ஆனா இப்ப இந்த பாவத்தை கழுவ ஒரே வழி, நாம சாகணும். உடனே சாகணும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.